பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை இத்தனை நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. யுத்தம் வரும்போது குதிரைகளை ஆயத்தமாக்க வேண்டும், ரதங்களை ஆயத்தமாக்க வேண்டும், போர் வீரர்களை ஆயத்தமாக்க வேண்டும். நம்ம ஆயத்தமாக்கும் போது, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்போது எதிரியும் பயப்படுவான். ஆனால் அதே நேரத்தில் யுத்தம் நம்ம ஜெயம் கிடைப்பது நம்ம ஆயத்தப்படுத்துகிற குதிரைனாலேயோ ரதத்தினாலேயோ இல்லை போர் வீரர்னாலேயோ நமக்கு ஜெயம் கிடைப்பதில்லை. தாவீது 33 சங்கீதம் 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் இவ்விதமாக சொல்லுகிறாரு. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குதிரை தன்னுடைய மிகுந்த வீரியத்தினாலே நம்மை தப்புவியாது. வீரனுடைய கால்களில் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தொழில், தங்களுடைய வியாபாரம், தங்களுடைய வேலை, இந்த காரியத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல வருமானம் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறேன், இப்போ ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிடலாம், லோன் போட்டு ஒரு கார் வாங்கிடலாம் அப்படி சொல்லி வாங்குகிறார்கள். அந்த வேலையை நம்பி வாங்குகிறார்கள், தொழிலை நம்பி வாங்குகிறார்கள், வியாபாரத்தை நம்பி வாங்குகிறார்கள். ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது ஒரு 50% லோன் கட்டி முடியும் போது வேலை போயிடுது, தொழில் ஏதோ பிரேக் ஆகிடுது, வியாபாரம் நின்று விடுகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வருமானம் இல்லாமல் போய்விடுகிறது. நான் வாங்குறதான காரு கம்பெனிக்காரன் ஏலம் போடுறான், வீட்டை பேங்குக்காரன் ஏலம் போடுறான், நான் எவ்வளோ காலமும் சம்பாதித்து கட்டின பணம் விருதாவாக போய்விடுகிறது. அப்படியானா கார் வாங்கக்கூடாதா, வீடு வாங்கக்கூடாதா? நிச்சயமாகவே வாங்கலாம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய நம்பிக்கை தொழில் மேலேயோ வியாபாரத்தின் மேலே வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை ஆண்டோர் மேலே வைக்க வேண்டும். அதான் வாசிக்கிறோம், குதிரை இத்தனை நாள் ஆயத்தமாக்கப்பட்டாலும் குதிரை தன்னுடைய மிகுந்த வீரியத்தினால தப்புவியாது. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா என்று அங்கே சொல்லப்படும். 20 சங்கீதங்களை வாசிப்பீர்களானா சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீது தைரியமாக சொல்கிறார். அப்படியானா ரதங்களை குதிரைகளை நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். வேதத்தில் அநேக சான்றுகளை நான் வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். 2 ராஜாக்கள் 18, 19 ஆகிய அதிகாரங்களில் நான் வாசிக்கும்போது எசேக்கியா ராஜா விரோதமாக சனகரிப்பு வருகிறான். சனகரிப்பு வந்து சொல்கிறான், நான் 2000 குதிரைகளை உங்களுக்கு கொடுக்குறேன், அதன் மேலே ஏறத்தக்கவளை நீ ஆயத்தப்படுத்தக்கூடுமானா என்னோட யுத்தம் பண்ணவா என்று சொல்லி சனகரிப்பு எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை அளவில்லாமல் கொப்பளிக்கிறான். ஜனங்களை ஆண்டவரை நம்ப விடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். எசேக்கியா சொல்கிற, நம்பாதுங்க, உங்கள் ஆண்டவர் என்னுடைய கைக்கு இந்த தேசத்தை தப்புவிப்பதில்லை. எத்தனையோ ராஜ்யங்களை ஜெயித்து வந்திருக்கிறேன், அந்த ராஜ்யங்களுடைய தெய்வங்கள் என்னுடைய கைக்கு தங்களுடைய ஜனத்தை தப்புவிக்கவில்லை. உங்கள் தெய்வம் என்னுடைய கைக்கு ஜனங்களை தப்புவிக்க மாட்டார். ஆகினாலே எசேக்கியாவுடைய வார்த்தை நம்பாதுங்க என்று சொல்லி ஜனங்களையும் குழப்புகிறான். மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுக்கு அந்த சனகரிப்பு ஒரு நிருபத்தை அனுப்புனான். எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்து ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தாவே, இந்த எசேக்கியா எழுதின கடிதத்தை நீங்கள் படித்து பாருங்க.
அவருடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க, உங்களுடைய செவியை சாய்த்து கேளுங்க, உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கன்னு சொல்லி எசேக்கியா ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்தார். எசேக்கியா இடத்துல ரதமோ குதிரையோ இராணுவமோ இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் எசேக்கியா ஆண்டோரை பார்த்து ஜெபம் பண்ணார், ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். இங்கே 2 நாளாக முதல்ல வாசிக்கும் போது எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் அசீரியுடைய இராணுவத்தில் ஒரே ராத்திரியில் 185,000 பேரை கொன்று போட்டார். ஒரே தூதன் 185,000 பேரை கொன்று போட்டான். பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டோட சமூகத்தில் போய் ஜெபித்தார். அவரோட கூட ஜெபிப்பதற்கு ஏசாயாவை கூட்டிக் கொண்டார். 2 பேரும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். ஆண்டவர் ஒரு இராணுவ வீரனை அல்லது ஒரு தூதனை அனுப்பினார். அசீரிய பாளையத்தில் உள்ள 185,000 பேரை ஒரே தூதன் ஒரே ராத்திரியில் கொண்டு போட்டான். இந்த சனகரிப்பு செத்த முகமாய் போனான். என்ன சொன்னான்? நான் 2000 குதிரைகளை தருகிறேன், அதன் மீது ஏறத்தக்க கூட ஆயத்தப்படுத்த கூடுமான ஆயத்தப்படுத்து. அப்படியானா அந்த சனகரிப்புடைய நினைவு, குதிரை தான் ரட்சிக்கும், குதிரை தான் யுத்தத்தில் பாய்ந்து செல்லும். உண்மைதான், அது ஒரு பக்கம் உண்மைதான். யுத்தத்தை காணும்போது குதிரை நகி என்று கனைத்து முன்னோக்கி செல்லும் என்று நாம் வாசிக்கிறோம். உண்மைதான். ஆனால் அந்த நகி என்று கனைத்து முன்னோக்கி சென்றாலும் குதிரை வெற்றியை வாங்கி தருவதில்லை. குதிரை முன்னோக்கி போகும், யுத்தத்தை நடப்பிக்கும்படி உதவி செய்யும். ஆனால் வெற்றியை வாங்கி தர குதிரையினால முடியாது, வீரனால முடியாது. கர்த்தர் தான் யுத்தத்தை நடத்துகிறவர், கர்த்தர் தான் ஜெயத்தை நம்ம கொடுக்கிற தேவன். அப்படியானா இந்த சனகரிப்பு ரதத்தை வெட்கத்தோட துக்கத்தோட செத்தமுகமாக போயிட்டான். ஆனால் ஆண்டோரை நம்பியிருந்த தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரித்து கொண்டார்கள். இதே போல தான் நாம் 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசபாத் ராஜாவுக்கு எதிராக ஒரு பெரிய இராணுவம் வந்தது. மோவாபியர், அம்மோனியர், சேயர், மலை தேசத்தார். எசேக்கியா அந்த யோசபாத் ராஜா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார். மாத்திரமில்லை, ஆயுதம் அணிந்தவள் முன்பதாக ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு பாடகர் நிறுத்தினான். அவள் பாடி துதிக்க ஆரம்பித்த போது யோசபாத்து எதிராக அணிவகுத்து நின்றுதான இராணுவ சேனைகள், மோவாபியர், அம்மோனியர், சேயர், மலை தேசத்தார் ஒருவரை ஒருவர் வெட்டி மடியத்தக்கதாக ஆண்டவர் அவளுக்குள்ள கலகத்தின் ஆவியை கட்டளையிட்டார். பாருங்க, யோசபாத்தின் ஜனங்களும் ஈட்டினாலேயோ கேடகத்தினாலேயோ ஜனங்களுடைய யுத்தம் பண்ணவில்லை, கேடகத்தை பிடிக்கவில்லை, குதிரைகளை ரதங்களை கொண்டு போகவில்லை. நான் வாசிக்கிறோம், 3 நாட்களாக யோசபாத்தின் ஜனங்களும் அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்பதாக. என்னை கேட்கிற அருமையுடைய பிள்ளைகளை, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா? நாம் அவைகள் அதை ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை. குதிரை இத்தனை ஆயத்தமாக்கப்படும். அந்த ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அவர்தான் யுத்த வீரன், இராணுவங்களின் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் அந்த தெய்வத்தை சார்ந்து கொள்வோமானா, அவரோடு இணைந்து கொள்வோமானா, அவர் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பிரச்சனை நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதை செய்தால் நல்லா இருக்கும், இதை செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி சிலதை நம்பி இருக்கிறீங்க. நம்பிக்கை ஒரு பக்கம் சரிதான். ஆனால் அதோட கூட ஆண்டவரை நம்புவீர்களானா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நீங்கள் நம்பி இருக்கிறதான பணபலம், படைபலம், ஞானம், அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய பலன், இவைகளை நம்பியிருப்பீர்களானா நான் தோல்வி அடைவது நிச்சயம். இதோட கூட ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவரை முன்னே விட்டு தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசம் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற நாமும் ஆண்டவரை முன்வைத்து நாம் பின் சென்று யுத்தங்களை செய்ய தேவன் நம்ம கிருபை தரும்படியாக அவரை பார்த்து விண்ணப்பிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சாலமன் சொல்லுகிறார், குதிரை இத்தனை நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று.
தாவீது சொல்கிறார், ரட்சிப்பதற்கு குதிரை இவர்தான், வீரனுடைய கால்கள் அவர் பிரியமா இருக்க மாட்டார், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கும் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று தாவே நன்றியோடு துதிக்கிறோம். எஸ்ஸப்பா, குதிரையை ரதத்தை நம்புறதான சரகரிப்பு செத்தமுகமாய் போனான் ஆண்டவரே. தாவே உம்மை பாடி துதித்து ஆண்டவரை இராணுவங்களுக்கு முன்பதாக பாடகர் நிறுத்தின யோசபாத்து ஆண்டவர் 3 நாள் கொள்ளையிட்டு வெற்றியோடு திரும்பி வந்தாரப்பா. எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் ஆண்டவர் நம்பி இருக்கிற நம்பிக்கை உண்மையில் வைக்கப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு தம்முடைய பிரதான கிருபை கூடியிருக்கட்டும். உம்மை நம்ப உம்மை சார்ந்து கொள்ள தாவே உம்மை பின் செல்லக்கூடிய கிருபைகளை தாங்க உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.